அடுத்து என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் சுகமாக்கி இருக்கிறார். கையெழுத்தி மன்னித்து எல்லாம் சொல்லுங்க, சுகமாக்கி இருக்கிறார். அப்ப மன்னிப்புக்கும் ஏதோ தொடர்பு இருக்கு. தொடர்ந்து சபை மன்னிக்கப்பட்ட மனநிலை இருக்க 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 சபை குணமாக்கப்பட்ட மனநிலைக்கு கடந்து வருகிறது. சரியாயிரும் சரியாயிரும் எல்லாம் சரியாயிரும், சரீரத்துக்கு வெளியேறிடே சொல்லாம. அதனாலதான் வியாதியோட வந்தவன்லாம் பார்த்து கர்த்தரு எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடன்னு சொல்லல, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டதுன்னு சொன்னாரு. அப்ப கேட்கிறான், எதுக்கு என் பாவத்தை மன்னிக்கிற? அவர் கேட்கிறாரு, எழுந்து நடன்னு சொல்றது ஈஸியா, பாவம் மன்னிக்கப்படுறேன்னு சொல்றது ஈஸியா? உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது அப்படின்னு சொல்றது இவ்வளவு பெரிய வார்த்தை ஈஸியா? எழுந்து நடன்னு சொல்றது ஈஸியா? எழுந்து நடன்னு சொல்றதுதான் ஈஸி. ஆனா எழுந்து நடன்னு சொல்லாம பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டதுன்னு ஏன் சொல்றேன்னா, பாவம் மன்னிக்கப்பட்டாலே நீ எந்திரிச்சு நடந்துருவ. நான் சொல்கிறேன், உனக்கு வியாதி இருக்கும் போது கூட வியாதிக்கு ஜெபிக்காதே. உனக்கு வியாதி இருக்கும் போது கூட வியாதிக்கு ஜெபிக்காதே. ஆண்டவர் ரத்தத்தினால் கழுவப்பட்ட நீதிமானா இருக்கிறேன் ஆண்டவரே என்று சொல். நீ சொல்லும் போதே வியாதி உன்னை விட்டுட்டு ஓடிரே நாமத்தினால. நீ வியாதி இருக்கும் போது வியாதிக்காய் ஜெபிப்பாயனால் ஒருவேளை இந்த வியாதி சுகமாகும், மறுபடியும் இன்னொரு வியாதி வரும், அந்த வியாதிக்கு நீ ஜெபிக்கணும். ஆனால் நீதிமான் என்று ஜெபிப்பாயானால், நீ நீதிமான் என்று அறிக்கையிடுவாயானால் அந்த வியாதி அல்ல, ஒட்டுமொத்தமாக வியாதிகளை உன்னிடத்தில் வராத ஒரு இடத்துக்குள்ளே உன்னுடைய சரீரம் கடந்து வந்து நிற்கும் என்று நான் சொல்லுகிறேன்.